Hi guys, welcome to KK Vlogs. Hi சொல்லு நிஷா. ஹாய் சொல்லு. ஆக்சுவலி வந்து இன்றைக்கி நாங்கள் நைட் அவுட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஏன் வந்து அந்த நைட் அவுட்னா, நிஷாவோட ஸ்லீப்பிங் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ஒரு 5:30 6 o'clockலாம் வந்து அவள் தூங்கிடுவா. ப்ளஸ் ஒரு 7:45 8 o'clock ஏஞ்சிடுவா. திருப்பி நைட் ரொட்டீன் ஒரு 10 o'clock தூங்கிடுவா. இன்றைக்கி வந்து மேடம் வந்து 8:30 தான் படுத்தாங்களே, 10 o'clock இப்போ தான் ஏஞ்சாங்க. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:15. சரி நம்ம எங்கேயா வெளியில் போனோன்னா போய் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டு திருப்பி வந்து தூங்கிடுவாங்க. அதனால் டக்குன்னு எங்கே போகிறோன்னே பிளான் பண்ணல, அப்படியே டக்குன்னு கிளம்பிட்டோம். நிஷா இங்கே பார், ஹாய் சொல்லு. ஹாய், சே ஹாய். சே ஹாய். ஹாய். சரி வாங்க, நான் அப்படியே எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஆக்சுவலி நாங்கள் வந்து வீக்கெண்ட்னாலே வெளியில் போகிற மாதிரி தான் பிளான் பண்ணுவோம். பட் ஆனால் இப்போ இருக்கிற டிராஃபிக்கு வந்து சுத்தமாக முடியல. என்னோடய ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா மயிலாப்பூர், என் வீடு வந்து குன்றத்தூர்லேருந்து மயிலாப்பூர் போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 hours ஆகிடுச்சு. நான் வந்து ஒரு 2 days ஆஃபீஸ்க்கு காரில் போனேன். செம்ம டிராஃபிக். அதனால் வந்து கார் எடுக்கிறதுக்கே பயமாக இருக்குது. இப்போ கரெக்டாக நாங்கள் எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரோம்பேட் 200 feet ரோடு இருக்கும், அங்கே அந்த சரவணா ஸ்டோர்ஸ் ஆப்போசிட்டில். மேபி எங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோன்னா, இங்கே கோவிலம்பாக்கம்ல வந்து ஒரு இது இருக்குது, ஃபுட் ஸ்ட்ரீட். மேபி அங்கே தான் போகிறோம். நாங்களே என்றைக்கோ தான் வெளியில் போகிறோம். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமாக இந்த பஸ்ஸை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். நிஷா ஹாய். சே ஹாய். நிஷி ஹாய். நிஷோட ஃபர்ஸ்ட் அவுட்டிங்ல வந்து நைட் அவுட்ல வந்து நான் தான் போய் என்ஜாய் பண்ண போறேன். பிகாஸ் நான் எனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு, நான் என்ன சொல்லி அழைச்சிட்டு வந்தேன்னா, சரி அவ பாவம் ரொம்ப நாள் ஆகுது நைட் அவுட் போயிட்டு அப்படின்ற மாதிரி சொன்னேன். பட் ஆனால் நான் தான் என்ஜாய் பண்ண போறேன். வாங்க போலாம். பொய் சொல்லாம சொல்லு, உனக்கு பாக்குறியா இல்ல நிஷுக்கு பாக்குறியா? நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆனோடனே ஃபஸ்ட்டு எல்லா கடையும் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே ஒரு வெரைட்டியாக ஒரு ஷாப் இருந்தது. ஏன்னா கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா குட்டி குட்டி டிஃப்ரெண்ட் மினியேச்சர் அது மாதிரி நிறைய டாய்ஸ்லாம் இருந்தது. நிஷா என்ஜாய் பண்ணாலோ இல்லையோ, நான் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். ஏதாவது ஒன்று வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். வெளியில் விட இதை பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் குவைட் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது. சும்மா ஒரு கீ செயின் எடுத்திங்கனாலே 120 rupees 140 rupeesன்னு சொல்கிறாங்க. பட் சும்மா வெளியிலலாம் வந்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கக்கூடாது. வாங்கிட்டேன், வா போகலாம். ஃபிஷ்பா பண்ணியிருக்கியா? ஆக்சுவலி இதை பற்றி ஒன்று நான் கேள்விப்பட்டேன். என்னன்னா, ஒரு யூஎஸ்லேருந்து ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி ஸ்பா பண்ணிட்டு போயிருக்காங்க. பட் எக்ஸிஸ்டிங்காக யாருக்கும் வந்து ஏதோ ஒரு டிசீஸ் வந்துருக்குது. அவங்க வந்து இந்த ஃபிஷ் வந்து அவங்க காலில் பட்டு, அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து அந்த யூஎஸில் இருக்கிறவங்க காலில் கடிச்சோன்னே அந்த காலே வந்து எடுக்கிற மாதிரி. அது நியூஸில் தான் பார்த்தேன். பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதனால் எங்கே போகிறதுனாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகும். உனக்கு வந்து 2 ஆப்ஷன், KFCயா இல்லை வந்து டெசர்ட் சாப்பிட்றியா? இப்போ 12 o'clock ஆகுது, எனக்கு டெசர்ட் தான் வேணும். டெசர்ட்டா? சரி ஓகே. டெசர்ட் ஆக்சுவலி குல்ஃபிலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் நாங்கள். ராஜஸ்தான் குல்ஃபி. அம்மா எப்படி இருக்கு ஐஸ்கிரீம்? எப்படி இருக்கு நிஷி? நைஸா? ஹவுஸ் இட்? போதும், ஆமாம் போதும். நிஷி வந்து ஃபஸ்ட் டைம் குல்ஃபியில் வந்து டேஸ்ட் பண்ணுறா. இதுக்கு யூஸ்வலாக ஐஸ்கிரீம் எந்த ஒரு ஸ்வீட்ஸும் வந்து ரொம்ப கொடுக்க மாட்டோம். கொடுத்தாலும் ரொம்ப லைட்டாக ஒரு பிஞ்ச் தான் கொடுப்போம். பட் இது ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணுறா. எங்கே போனாலும் ஒரு ஃப்ரெண்டு பிடிச்சிக்க வேண்டியது. அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் ஏதாச்சும் ஆஃபர் வாங்கலான்னு சொல்லிட்டு இதே வேலை. என்ன சார், ஃப்ரெண்டு பிடிச்சாச்சா? டிஷ்யூ பேப்பர். அப்படி 12 மணி வரைக்கும் என்னடி பண்ணுவாங்க? வீட்டிலலாம் தேட மாட்டாங்க இவங்களெல்லாம்? தேட மாட்டாங்க, அதே மாதிரி தான். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நானும் வந்திருக்கேன், பட் ரொம்ப நாள் ஆச்சு. எல்லா ஃபேமிலி க்ரௌடு பற்றியா 12:10 ஆகுது டைமு. அப்போது எவ்வளோ கூட்டம் பாரு.
அடுத்தது எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, அவளுக்கு வந்து சுகர் கேன் ஜூஸ் வேணும்னா சரி அதுதான் வாங்கலான்ட்டு வந்திருக்கோம். இதுதான் வந்து ப்ரைஸ் வேணும், ரீசனபிள் ப்ரைஸ் தான், 80-90. மொஜிட்டோலாம் வந்து 80 தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கடை பேர் பார்த்தீங்கன்னா கூல் க்ரஷ். அவ்வளோதான். அடுத்து என்ன கேட்க போகிறான்னு தெரியலையே. அங்கே 20 கடை இருந்தது, 20 கடையில் இல்லாதது இந்த கடையில் என்ன இருக்குது சொல்லு. அது எப்படி அங்கே இல்லாத ஃபுட்டு தான் இங்கே வேணுமா உனக்கு? எனக்கு எது வேணுமோ அது அங்கே இல்லை, நான் அப்படிதான் கேட்பேன். அந்த ஃபுட் ஸ்ட்ரீட் முடிச்சுட்டு சரி நாங்கள் கிளம்பிட்டோம், வேண்டாம் லேட் ஆகிடுச்சு, குழந்தைக்கும் தூக்கம் வந்துச்சுன்னு சொல்லி கிளம்பிட்டோம். போகிற வழியில் இது வேணுமா, அதான் அந்த கடையில் என்ன இல்லையோ இங்கே வேணுமா. 750 mlன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பு, 12:25 ஆகுது பாருங்கள். கூட்டம், கார் இங்கே பார்க் பண்ணியிருக்கோம். ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்பிடுவோம். நாங்கள் ஆக்சுவலி ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் சொல்லியிருக்கோம். வாங்கினதை பார்த்தா குழந்தைக்கு வாங்கின மாதிரி தெரியல, அவகிட்ட கொடுக்கலாம். கேட்டது என்னமோ நான் தான், ஆனால் ஃபஸ்ட்டு குடிக்கிறது சாரு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். ஏஞ்சி வெளியில் போங்கடான்னு சொல்லி அவங்களே லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. சரி பாய் சொல்லிடு. பாய், சைனிங் ஆஃப். பாய் பாய் தச்சுடுறாங்க. பாய் பாய். என்ன டெசர்ட் டேட் ஓகே தானே? ஓகே தான், ஒரு ஃபலூடா சாப்பிட்ருக்கலாம். இப்போ நிஷாவோட மைண்ட் வாய்ஸ் என்ன இருக்கும் சொன்னா, தலையில கை வச்சுன்னு வரால, இந்த பைத்தியக்காரங்கள்ட்ட மாட்டிக்கிட்டோமேன்னு நினைப்பான். இந்த பைத்தியக்காரங்க கிட்ட மாட்டிக்கிட்டேங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் அவுட்டிங்னு சொல்லிட்டு இதுங்க நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுதுங்கன்னு சொல்லி மைண்ட்ல நினைச்சிட்டு வரும். அதே தான் நினைப்போம், அது மட்டும் தான். மேடம்க்கு தூக்கம் வந்துச்சு, அவ்வளோதான். நாங்கள் அங்கேயே சைனிங் ஆஃப்னு சொல்லிட்டோம். பட் இன்னும் ஒரு 10 minutes செம்ம டிராஃபிக்கு. நைட்லேயும் ஒரு ரோட்டில் வந்து சரியான இடத்துல மாட்டிக்கிட்டோம். அவ்வளோதான், இன்னொரு 10 minutesல ரீச் ஆகிடுவோம். பாய் பை கைஸ்.